தெரியாம ஒரு உண்மையை உலகிட்டேன் மேடையில. விஜய் அவர்களை அழைத்து சொல்லும் பொழுது மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டேன். ஹலோ, இவங்க டிஎம்கே காரங்க சொல்ற மாதிரி நான் போதைப் பொருள் கடத்தி மாட்டின அந்த ஜான் பிரிட்டோ இல்லங்க, நான் லாட்டரி டிக்கெட் வாங்கி வித்து ஈடி கேஸ்ல மாட்டின ஜான் பிரிட்டோங்க அப்படின்னு. அரசியல் கலாச்சாரத்தை சீரழித்து, அரசியல் கலாச்சாரத்தை பாழடித்து ஒரு பொறுக்கி கூட்டத்தை இன்றைக்கு அரசியலில் அமர வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பொறுக்கி கூட்டம், அரசியல் படுத்தப்படாத ஒரு பொறுக்கி கூட்டத்தை இன்றைக்கு விஜய் அழைத்து வந்திருக்கிறார். ஸ்ரீவைகுண்டத்தில் உங்கள் எம்எல்ஏ தான் இவ்வளவு அசிங்கத்தையும் எனக்கு செய்ததற்கு காரணம் என்று பேட்டி கொடுக்கிறார். உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு பெண், அந்த பெண்ணை கட்சியிலிருந்து நீக்குகிறீர்கள், எம்எல்ஏவை பாதுகாக்கிறீர்கள். ஒரு பொள்ளாச்சியை விட மோசமான சம்பவத்தை தமிழ்நாட்டில் நடத்தி காட்டியிருக்கிறார் விஜய். அண்ணே, திருமாவளவன் அண்ணே, நீங்க இனிமே இந்த நடந்த சம்பவத்தை பத்தி எதுவுமே பேசாதீங்க. வரலாறு புரியாத இந்த மூதேவிகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், அந்த அம்மா அழுதுச்ச பாத்தீங்களா ஐயா, திரைப்படத்துல அந்த மாதிரி கட்டி வச்சு போட்டு நியாயம் கேட்டீங்களே, அந்த மாதிரி நியாயங்களும் இதுதான் அந்த மாயவலை. எதற்கும் பொறுப்பெடுக்காத இவர் இருந்தென்ன இல்லாமல் போனால் என்ன? ஏதோ எல்லோரும் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட இருந்திருக்கிறார்கள். எப்போது திராவிட முன்னேற்ற கழகம் சிறு சரிவை சந்திக்கும் உடனே கூட்டம் சேர்ந்து கும்மி அடிக்கலாம் என்று நினைத்திருக்கிறார்கள் போல். இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி, இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி முதன்முறையாக ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைத்ததென்றால் 1967 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் அமைத்த ஆட்சிதான் இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைத்தது. அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தம் கொண்டாடும் ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இன்றைக்கு ஒரு சாதாரண பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ல வீடியோ போடுற ஒரு கும்பல், ரூட் மாஃபியா அப்படின்னு ஒரு கும்பலை கூட்டு வந்து ரொம்ப ஈஸியா ஒரு நடிகரை அழைத்து வந்து அவரை வீடியோ போட வச்சு, அதுல நேற்று கூட தங்கை மதிவதனி அவர்கள் பேசும்போது சொன்னார், ஒரு நேற்று சேதாப்பேட்டை நிகழ்ச்சியிலே எல்லோரும் அலையடித்தது என்று சொன்னார்கள். அது அலையடிக்கவில்லை, மாறாக ஒரு மாய வலையில் சிக்கிவிட்டார்கள். எத்தனையோ மாய வலைகள் இந்த மண்ணை கவ்வ நினைத்த போதெல்லாம் அதை மண்ணை கவ்வ வைத்ததுதான் திராவிட இயக்கம். தந்தை பெரியாரின் கொள்கைகளும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய அரசியல் செல்வாக்கும் அதற்கு பின்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று இருக்கும் வரை இந்த மண்ணிலே எந்த மாயையையும் விரட்டி அடிக்கும் ஆற்றலை இந்த மக்களுக்கு கொடுக்க முடியும். நேத்து பாத்தீங்கன்னா, முந்தா நேத்து நான் என்ன பண்றேன்னா, சேகர்பாபு சார் வந்து மீட்டிங் போடுறாரு வெளிவாக்கத்துல. அப்ப அங்க போய் ரொம்ப கடுமையா விஜய் அவர்களை பேசுறேன், விமர்சனம் பண்றேன். ஆனா ஒரு பெரிய எதிர்ப்பே வரல. ஆனால் நேற்று அது முந்தா ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து வெளிவாக்கத்துல விஜய் அவர்களை விமர்சிச்சு பேசிட்டோம். நேற்று ஒரு உண்மையா தெரியாம ஒரு உண்மையை உலகிட்டேன் மேடையில. என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை அழைத்து சொல்லும் பொழுது மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சா? சொல்லிட்டேன், ஒரு உண்மை தெரியாம உளறிட்டேன் டக்குன்னு. மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 910 கோடிக்கு மேலாக சிக்கிம் மாநில அரசுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திய வழக்கில் உங்கள் மாமனார் குற்றவாளி, குற்றம் சுமத்தப்பட்டவர். உங்கள் குடும்பமே, உங்கள் மனைவி உட்பட, டெய்சி ஆதவ் அர்ஜுனா, உங்கள் மனைவி உட்பட அனைவரையுமே கேரளா நீதிமன்றத்தில் உங்களுடைய பாஸ்போர்ட்டுகளுக்காக வரிசையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் நீங்கள். மாநில அரசுகளுக்கு நஷ்டங்களை ஏற்படுத்தியவர்கள் உங்கள் மனைவியுடைய மாமா. கொடுமை என்னன்னா, டிஎம்கே ஐடிவி ஒரு செய்தியை போட்டுருச்சு, ஜான் பிரிட்டோ, அந்த ஜான் பிரிட்டோ தான் இந்த ஜான் பிரிட்டோ அப்படின்னு போட்டுருச்சு. போதைப் பொருள் வழக்கில் தேடப்படுற ஜான் பிரிட்டோன். உடனே ஒரு கமிஷன் ஆபீஸருக்கு வந்து புகாரெல்லாம் கொடுத்துட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி சொல்றாரு, ஹலோ, இவங்க டிஎம்கே காரங்க சொல்ற மாதிரி நான் போதைப் பொருள் கடத்தி மாட்டின அந்த ஜான் பிரிட்டோ இல்லங்க, நான் லாட்டரி டிக்கெட் வாங்கி வித்து ஈடி கேஸ்ல மாட்டின ஜான் பிரிட்டோங்க அப்படின்னு. ஏதோ ஒன்று ஈடி கேஸ் இருக்கிறீங்க. அப்படி இதை சொல்லிட்டேனா, எதுக்கு சொல்ல வரேன், இதை சொல்லிட்டேனா, நேத்துல இருந்து நைட் எல்லாம் உட்கார்ந்து எதையும் வெட்டி வெட்டி ஒட்டியிருக்கானுங்க.
ட்விட்டரை துறக்கிற ஒரே கொட்டுது வந்து. இப்பெல்லாம் அதுதான் எல்லாருக்கும். அது எம்எம் அப்துல்லா அண்ணனா இருந்தா என்ன, எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தா என்ன, எல்லாருக்கும் ஒரே அடிதான் டேய் எடுத்த உடனே. பொதுமக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அரசியல் கலாச்சாரத்தை சீரழித்து, அரசியல் கலாச்சாரத்தை பாழடித்து ஒரு பொறுக்கி கூட்டத்தை இன்றைக்கு அரசியலில் அமர வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பொறுக்கி கூட்டம், இது ஒரு பொறுக்கி கூட்டம், இது ஒரு பொறுக்கி கூட்டம். இந்த பொறுக்கி கூட்டம் அரசியல் தலைவர்களுக்கு அடிப்படை மரியாதை இல்லை. பெரிய பெரிய தலைவர்களை அழைக்கும் பொழுது டேய் எடுத்த உடனே டேய். ஒரு பொறுக்கி கூட்டத்தை, அரசியல் படுத்தப்படாத ஒரு பொறுக்கி கூட்டத்தை இன்றைக்கு விஜய் அழைத்து வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு. இந்த பகுத்தறிவு மண்ணில், இந்த பெரியார் மண்ணில் இந்த பொறுக்கி கூட்டத்திற்கு இறுதி அத்தியாயத்தை எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுதி காட்டுவார். வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்க, தெரியும். என்ன செய்யறான் தெரியாம ஆலோசனை தொட்டுன்னு சொல்லி நான் பேசுகிறேன். நான் பேசும்போது சொல்றேன், நீங்க முக்தாரை கைது செய்யணும்னா அது உங்க தப்பா பேசினார்னா we are not okay with this language ன்னு சொன்னேன். we are not convinced with this language. அவர் பேசுகிற மொழியிலோ அவர் சொல்லுகின்ற அந்த துணியிலோ எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் குடும்பத்தோடு போற ஒருத்தனை அந்த குடும்பத்தோட கைது பண்ணணும்னு நினைச்சு, ஏன்னா நேத்து அவனுங்க பண்ண டார்ச்சர்ல எனக்கு வெறியாயிருச்சு. இப்ப திரும்ப பேசணும்னு வந்திருக்கேன். அதையே என்ன சொல்றான், முதலமைச்சர் ஆதரிக்கிறாரா, துணை முதலமைச்சர் ஆதரிக்கிறாரா? தப்புக்கு நீங்கள் புகார் கொடுத்திருக்கிறீர்கள், எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க முக்தாருக்கு. ஒரு முஸ்லீம் தானே. அதுல இன்னொரு கூத்து என்ன தெரியுமா, அதுல விஜய் கட்சிக்காரன் கேட்கிறான், அலிஷா அப்துல்லாவும் முஸ்லீம் தானேன்னு கேட்கிறான். இவங்க ஏதாவது சொல்லணுமா? சரி, பாஜகவில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அலிஷா அப்துல்லா புகார் தருகிறார். உடனே முக்தாரை கைது செய்ய வேண்டும் என்று துடித்து சென்றீர்கள். மீண்டும் சொல்கிறேன், பகுத்தறிவு கொண்டவர்கள், சீரிய அறிவு படைத்தவர்கள் யாருக்கும் அவருடைய அந்த மொழியில் உடன்பாடு இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தையே வேட்டையாடி, அந்த குடும்பத்தையே நெருக்கடிக்குள்ளாக்கி சிக்கல் தந்து கஸ்டடியில் வைத்து பெண் காவலர்கள் அவரை அறைந்ததாக அவர் சொல்கிறார். அப்ப அதை நான் சொல்றேன், அதை கண்டிக்கிறேன். அது அரைஞ்சது தப்பு இல்லையா அப்படின்னு. உடனே டிஎம்கே வந்து அபியூஸ் பண்றவனுக்கு ஆதரவு வந்துட்டாங்க. திரும்பவும் சொல்றேன், if he is an abuser, there is law to deal with him. அவர் அபியூஸ் பண்றாருன்னா அவரை கையாள்வதற்கு அரசு இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. புகார் தந்திருக்கிறார், எஃப்ஐஆர் போட்டிருக்கிறீங்க, இப்ப கைது பண்ணிட்டீங்க, ஓகே. ஆனா நீங்க எவ்வளவு யோக்கியமானவங்கன்னா, ஸ்ரீவைகுண்டத்தில் உங்கள் எம்எல்ஏ தான் இவ்வளவு அசிங்கத்தையும் எனக்கு செய்ததற்கு காரணம் என்று பேட்டி கொடுக்கிறார் உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு பெண். அந்த பெண்ணை கட்சியிலிருந்து நீக்குகிறீர்கள், எம்எல்ஏவை பாதுகாக்கிறீர்கள். ஒரு பொள்ளாச்சியை விட மோசமான சம்பவத்தை தமிழ்நாட்டில் நடத்தி காட்டியிருக்கிறார் விஜய். பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக, பெண்களுடைய உணர்வுகளுக்கு எதிரான ஒரு கட்சியாக, பெண்களை இழிவுபடுத்தும் ஒரு கட்சியாக, பெண்களை இழிவுபடுத்துபவர்களை எம்எல்ஏக்களாக ஆக்கக்கூடிய ஒரு கட்சியாக, அப்படி எம்எல்ஏக்களாக ஆக்கி அவர்களுக்கு எதிராக புகார் வந்தால் அவர்களை பாதுகாக்கும் ஒரு அபியூசிவ் பார்ட்டியை நடத்தி கொண்டிருக்கிறார் விஜய். இப்ப சொல்லு, உனக்கு அடிப்படை தகுதி இருக்கா அபியூஸ் பத்தி பேசுறதுக்கு? எனக்கு சோடால ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க, என்னை நிர்வாணப்படுத்தினார்கள், இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ரீவைகுண்டம் தாவேகாவுடைய எம்எல்ஏ தான். பேட்டி இருக்கா இல்லையா? புகார் இருக்கா இல்லையா? தம்பி பார்த்து மெல்ல, ஏன்னா வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட்டணி கட்சிகள் எல்லாம் இது சிபிசிஐடி விசாரிக்கணும். ஐயா, அவனை கைது பண்ணணும்னு சொல்லுங்க ஐயா. இப்ப புதிய கூட்டணி கட்சிகள் நீ கூட பேசியிருக்காரு, அண்ணே திருமாவளவன் அண்ணே, நீங்க இனிமே இந்த நடந்த சம்பவத்தை பத்தி எதுவுமே பேசாதீங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலைல ஒண்ணு சொல்றீங்க, மதியானம் ஒண்ணு சொல்றீங்க, சாயங்காலம் ஒண்ணு சொல்றீங்க, நேத்து இப்படி நடந்துச்சுங்கிறீங்க, நாளைக்கு இப்படி ஒண்ணு நடந்துச்சுங்கிறீங்க. இவர்கள் சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்கிறார்கள். கைது செய்வதை பற்றி எவனும் பேசல. இவன் பேச வந்துட்டான் யோகிய சிகாமணி, அபியூஸ் பண்றவர்களை பாதுகாக்கிறோம் என்று. அபியூஸ் செய்தால் அவர்களுக்கு சட்டம் இருக்கிறது, வழக்கு இருக்கிறது. ஆனால் அவர்களை கஸ்டடியில் வைத்து தாக்கக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? மீண்டும் அதையே கேட்கிறேன், உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்தது யார்? மாறாக பெண்களுக்கான உரிமையை பேச வந்த நீங்கள் இப்போ ஒண்ணு புதுசா, நேற்றைய முன்தினம் தலைவர் பேசினார். நான் டெல்லிக்கு போகும்போது வீடு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லிக்கு போனேன்னு கேட்டீங்களே, இப்ப நீங்க டெல்லிக்கு போயிருக்கீங்களே, கரூர் சம்பவத்தை தப்பிக்கிறதுக்கு டெல்லிக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கவா என்று நம்முடைய மக்கள் முதல்வர்
நம்முடைய மக்கள் முதல்வர் தலைவர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். யாரை பார்த்து பேசுகிறோம் என்று தெரியாத, வரலாறு புரியாத இந்த மூதேவிகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் 1969 ராஜமன்னார் கமிட்டி 3 பேர் கொண்ட கமிட்டியை அமைத்து அதற்கு தலைமையாக ராஜமன்னாரை நியமித்து 1969 ராஜமன்னார் கமிட்டியை அமைத்து எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல் பவர்ஸ் என்று வந்தால், எக்ஸிகியூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஜுடிஷியல் பவர்ஸ் என்று வந்தால் ஒன்றிய அரசுக்கு என்ன அதிகாரம், மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் என்பதை தீர்மானித்து மாநில சுயாட்சிக்கான அதிகாரத்தை நிலைநாட்டி காட்டிய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை வரலாறு பேசும் தெரிந்து கொள். நீங்கெல்லாம் ஒரு முதலமைச்சர் எதுக்கு டெல்லிக்கு போறாருன்னு கேள்வி கேட்கிறார். அதுதான் தலைவர் இப்படி கேட்கிறார். அப்ப நீ எதுக்கு போன நான் கேட்கவா? முதல்ல ஒரு ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் என்ன பவர் டிஃபரன்ஸ்னே தெரியாத ஒரு ஆச்சரியக்குறிகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகி போனதுதான் கொடூரத்தின் வரலாறு. இப்பவே இடைத்தேர்தலுக்கு கொரியோகிராஃபி பண்றது தான் அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப டான்ஸ் மாஸ்டரை மக்களை நாய்ங்கிறான். எனக்கு எங்க அம்மா சொன்னாங்க போகாதேன்னு சொன்னாங்க, நான் திரும்ப போறேங்கிறான். மீண்டும் ஒரு முறை உங்களை நம்ப இந்த மக்கள் தயாராக இல்லை. நான் கோட் சூட்டு போடுறது என்ன தப்பு அப்படின்னாரு. ஐயா, திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கோட்டு போட்டது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டதுதான் எங்களுக்கு பிரச்சனை. அதுதான் எங்களுடைய பெரிய பிரச்சனை. ஒப்பாரி வைக்கிறார்கள் என்கிறார்கள். ஆமாம், தமிழ்நாடே ஒப்பாரி வைக்கிறது. மின் பகிர்மானம் சரியாக இல்லாமல், இரவு நேரங்களில் உறங்க செல்ல முடியாமல், பகல் நேரத்தில் பணிக்கு செல்ல முடியாமல் தமிழ்நாடே ஒப்பாரி வைக்கிறது. அந்த ஒப்பாரியை தான் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் கொண்டு செல்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் வெறுமன ஸ்டிக்கர் மாடல் அரசாக சிங்கப்பெண் திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்து இரவு நேரத்தில் ரோந்து செல்வதற்கான அதிகாரம் அந்த அவர்களுக்கு இல்லாமல் அவர்கள் ஒரு SSF ஆக அவர்களை உருவாக்கி FIR பதிவு செய்யும் அதிகாரம் அவர்களிடத்தில் இல்லை. அவர்களிடத்தில் ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்ஸ் இல்லை. அவர்களால் எதையுமே செய்ய முடியாது என்கின்ற அடிப்படையில் ஒரு சும விளம்பர மாடல் ஒன்றை கொண்டு வந்து வைத்து பெண்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி வைத்திருக்கிறார்கள். பெண்கள் கதறி கதறி அழுகிறார்கள். அதனுடைய உச்சம்தான் கோயம்புத்தூர் சூழலுடைய அந்த தாய் அழுதாரை மறந்து விட்டீர்களா? என்ன சொல்லி அழுதார் ஞாபகம் இருக்கா? என்ன படம்? கத்தியா தெரியாது, தொங்க விட்டு அடிப்பாரு. பாத்துருக்கீங்க எல்லாரும் விஜய் ரசிகர் தான். சினிமா நான் விஜய் ரசிகர். அப்படி பார்த்தா ஓட்டு கிடையாதுல்ல. என்ன படம்? அந்த அம்மா அழுதுச்ச பாத்தீங்களா? ஐயா, தெருப்படத்துல அந்த மாதிரி கட்டி வச்சு போட்டு நியாயம் கேட்டீங்களே, அந்த மாதிரி நியாயங்கள். இதுதான் அந்த மாயவலை. பகுத்தறிவு மண்ணை எப்படி மடையர்களாகி வைத்திருக்கிறான் பாருங்க. வர முடியுமா அப்படி ஒருத்தன்? முடியுமா அப்படி? என்ன மடத்தனம் இது! இந்த மடத்தனம் களையப்பட வேண்டும். ஊரெங்கும் மாநிலமெங்கும் ஒப்பாரி சத்தம் கேட்கிறது. கஞ்சா அடிப்பதை தட்டி கேட்டதற்காக RK நகரிலே ஒரு இளைஞன் கல்லை கொண்டு தலையால் அடித்து கொலை செய்யப்படுகிறான். இதெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி இல்லையாடான்னு கேட்டா, நீங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு பழையத்துக்கு ஏமாப்படுறீங்க அப்படிங்கிறார். இப்படி ஒரு முதலமைச்சர் இந்த வரலாறு கண்டதில்லையே, கொடுமையே தமிழ்நாட்டில். எனவே எதற்கும் பொறுப்பெடுக்காத இவர் இருந்தென்ன, இல்லாமல் போனால் என்ன? இவரை வீட்டுக்கு அனுப்பும் காலம் வந்துவிட்டது. மீண்டும் ஒரு விடியலை காணும் காலம் வந்துவிட்டது. தோல்வி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் களப்பணியாளர்களுக்கு அடுத்ததொரு வெற்றியை தேர்ந்தெடுப்பதற்கான, அடுத்ததொரு வெற்றியை நோக்கி நடப்பதற்கான பயிற்சி காலம் என்பதை புரிய வைத்து விட்டுவிட்டு, தோல்விகளுக்கு பின்னால் துவண்டு விடாமல், தோல்விகளை கண்டு துவண்டு பருத்து விடாமல் வெகுண்டெழுந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்றில் அதிகம் தோல்விகளை சந்தித்திருக்கிறதா, வெற்றிகளை சந்தித்திருக்கிறதா என்றால் அதிகம் தோல்விகளைத்தான் சந்தித்திருக்கிறது. தோல்விகளின் மூலமாகவே வெற்றி பெற்ற ஒரு இயக்கம் தோல்விகளை படிக்கட்டுகளாக ஆக்கி அடுத்து வரக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் மக்களின் முழு செல்வாக்கோடு, முழு அதிகாரத்தோடு வெற்றியை நோக்கி நடைபெறக்கூடிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. IUML இருக்கட்டும், VCK இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண விதத்துல